இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே, மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கின்ற எவனோ அவன் பாக்கியவான். இன்றைய நாளில் பயம் வாழ்க்கையில் இருக்கணும் தான். கடவுள் மேலே பயம் இருக்கணும், வீட்டில் பெற்றோர்கள் மேலே பயம் இருக்கணும். ஐயோ, இந்த விஷயம் பண்ணால் திட்டுவாங்க, மனடா பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு பயம் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் நம்ம கடவுள் மேலே வைக்கிற பயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நல்வழியில் நடத்தும்ல. நீ பாக்கியவான் என்று சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் கூட ஹெல்ப் பண்ணுவாங்களா, உறுதுணையாக நிற்பாங்களா, என் கூடவே கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிப்போம்ல. அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் முழுவதுமே ஆண்டருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ண பலனும் இருக்க போதுங்க. முதலாவது நமக்கு பலனை கொடுக்க போக்கின்றார். சோர்ந்து போயிருக்கேன் பிரதர், என்னால் முடியல, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பலப்படுத்துவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உழைச்சிட்ருப்போம்ல. ஓடிட்டுருக்கோம். இந்த ஓட்டங்கள் எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் ஓடுவோம். விடாப்படியான ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறோம். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? முழு எஃபெக்டை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமொழிகள் எடுத்து வாசிக்கவும் தெரியும். இன்றைக்கி நமக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஞானத்தை கொடுக்க போகின்றார், உடல் வலிமையை கொடுக்க போகின்றார். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 23 முழுவதும் படித்து பாருங்களேன், அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்களாம். எதுவுமே கிடைக்கும், வீட்டுக்குள்ளேயே நம்ம பூட்டிகிட்டு இருக்கலாம், எல்லாமே நம்ம கிட்டே வந்துடும் சொல்லி என்ன பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்ல. எதுவுமே வீட்டுக்குள்ளே இருந்தால் கிடைக்காது. வெளி உலக வாழ்க்கைக்கு நமக்கு போனால் தான் எல்லாமே தெரியும், எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும். ஐயோ, இவ்வளோ ஈஸியாக நம்ம கஷ்டம் நினச்சி விட்டோமே அப்போ யோசிப்போம்ல. இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம்தாங்க. அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் கூட நம்ம முன்னாடி ஈஸியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்க போகின்றார், நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகின்றார். மகளே, மகனே, கலங்காத, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் அவருடைய ஆசீர்வாதம் செழிப்பை தரப்போக்கின்றது. இன்றைக்கி பொருளாதாரம் குறைவாக இருக்குது பிரதர், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கி வாழ்க்கை ஓட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? எங்களுடைய வருமானத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? நான் சொந்த பிஸ்னஸ் பண்ண ஆண்டவரே, அந்த பிஸ்னஸ் எனக்கு நல்ல ஒரு கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கலாமா? எனக்கு சொந்த வீடு வேணும்னு சொல்லி எத்தனை பேரோட கனவுகள்லாம், அந்த கனவுகள்லாம் நிஜமாகணும் என்ன பண்ணணும்? கடினமாக உழைக்கணும்ல. உழைச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம்னு சொல்லி நம்பிக்கை நமக்கு இருக்கணும் முதலாவது. ஐயோ, என்னால் முடியாதுடா, நான்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன்டாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மளை இருக்க பற்றி பிடித்து கொள்ள போகின்றார். நீ கலங்காத, நான் இருக்கேன். இன்றைய நாள் ஜபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜபிக்க போகிறோம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. நீர் கொடுக்கும் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து நன்றி உள்ளத்துடன் உன்முன் வந்திருக்கின்ற ஆண்டவரே, எனக்கு மெய்ப்பராக இருந்து என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக அருள செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உம்முடைய வழிகளில் நடக்கவும் முழு இதயத்தோடு உமக்கு பயந்து கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக. நாங்கள் அனுதினமும் உம்மை தேடுவதால் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுருக்க அன்பான உறவுகளையும் ஆசீர்வாதம் தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய சமாதானத்தினாலும் செழிப்பினாலும் தெய்வீக தயவினால் நிரப்புங்க ராஜா. எங்களை நீதியின் பாதையில் வழிநடத்துங்கப்பா. தாவீதை போல உம்மை நம்பவும் உம்முடைய அன்பையும் கரிசனையும் அனுபவித்து மகிழவும் எங்களுக்கு போதி தரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க நம்புகிறேன் ஏசப்பா. உம்முக்கே கொடான கூட நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, மகிழ்ச்சியை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய பரிபூர்ண கிருபை எப்பொழுதும்
எங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நடக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.